ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஏன் ரொம்ப சோகமாக இருக்கேன்? ஏன் ரொம்ப சோகமாக இருக்கே, இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, வை ஆர் யூ லுக்கிங் ஸோ சேட் அப்படின்னு பேசலாம், சரிங்களா? வை ஆர் யூ லுக்கிங் ஸோ சேட் அப்படின்னு பேசலாம், சரிங்களா? என்ன அர்த்தம்? ஏன் ரொம்ப சோகமாக இருக்கே. அப்புறம் நான் சொல்லலைன்னு சொல்லிடாதே. எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் சே லேட்டர் அப்படின்னா பிறகு சொல்லிவிடாதே, அப்புறம் சொல்லாத. ஐ ஹாவ் நாட் டோல்ட் யூ, உங்ககிட்ட நான் சொல்லலை. டோன்ட் சே லேட்டர், ஐ ஹாவ் நாட் டோல்ட் யூ, அப்புறம் நான் சொல்லலைன்னு சொல்லிடாத அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரி, அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஷி கன்சென்டட் டு த மேரேஜ் அப்படின்னு பேசலாம். ஷி கன்சென்டட் டு த மேரேஜ் அப்படின்னா அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. சரி, உன்னை டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? உன்னை டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொன்னேன். இது எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ டோல்ட் யூ டு கேன்சல் த டிக்கெட்ஸ். ஐ டோல்ட் யூ டு கேன்சல் த டிக்கெட்ஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் உன்னை டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொன்னேன். டிட் யூ, பண்ணியா, செஞ்சியா அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஐ டோல்ட் யூ டு கேன்சல் த டிக்கெட்ஸ். டிட் யூ, உன்னை டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, தண்ணி அதிகமாக குடி எப்படிங்க பேசலாம்? ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர் அப்படின்னு பேசலாம், சரிங்களா? பிளண்டினா என்னங்க அர்த்தம்? நிறைய அப்படின்னு அர்த்தங்களா? சரி, பிளண்டிக்கு பக்கத்தில் இந்த ஆஃப்ன்ற வார்த்தை வந்துடணும், சரிங்களா? ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர், தண்ணி அதிகமாக குடி அப்படின்னு அர்த்தம். சரி, எனக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்கு. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ ஸ்டில் ஹாவ் டவுட். STILL, இதுக்கு வந்து என்னங்க அர்த்தம்? இன்னும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ ஸ்டில் ஹாவ் டவுட் அப்படின்னா எனக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்கு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இது எப்படிங்க இங்கிலீஷில் பேசலாம்? ஹவு மெனி டைம்ஸ் ஷுட் ஐ டெல் யூ? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எங்கள் அப்பா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இது எப்படிங்க இங்கிலீஷில் பேசலாம்? அப்படின்னா, மை ஃபாதர் ஆஸ்க்ட் மீ டு கிவ் திஸ் லெட்டர் டு யூ. சரி, இப்போ கவனிங்க, இந்த ஆஸ்க்டு அப்படிங்க, இந்த ASKED, இது வந்து ஆஸ்க்டு அப்படின்னு உச்சரிக்க வேண்டாம், ஆஸ்க்ட் அப்படின்னு உச்சரிக்க வேண்டாம், வெறுமனே ஆஸ்க் அப்படின்னு மட்டும் உச்சரிச்சு பேசுங்க, சரிங்களா? மை ஃபாதர் ஆஸ்க் மீ டு கிவ் திஸ் லெட்டர் டு யூ அப்படின்னே பேசுங்க. அப்படின்னு தான் பேசுவாங்க, சரிங்களா? ஆஸ்க்ட் அப்படின்னு பேச மாட்டாங்க, ஆஸ்க்டு அப்படின்னு பேச மாட்டாங்க. அதெல்லாம் அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ், சரிங்களா? ஆஸ்க்டு அப்படின்னு பேச வேண்டாம், ஆஸ்க்ட் அப்படின்னு பேச வேண்டாம், ஆஸ்க் அப்படின்னு பேசுங்க, சரிங்களா? சரி, மை ஃபாதர் ஆஸ்க் மீ டு கிவ் திஸ் லெட்டர் டு யூ. எங்க அப்பா எங்கிட்ட இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை, நிறைய தடவை உச்சரிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட போகுது, சரிங்களா? உச்சரிச்சு பாருங்க, சரிங்களா? சரி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, we were just talking about you. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. எப்படிங்க பேசலாம்? கீப் திஸ் மணி ஃபார் யுவர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பேசலாம். கீப் திஸ் மணி ஃபார் யுவர் எக்ஸ்பென்சஸ், இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. சரி, இது எவ்வளோ நாளுக்கு முன்னாடி நடந்தது? இது எவ்வளோ நாளுக்கு முன்னால நடந்தது? ஹவு லாங் எகோ டிட் இட் ஹேப்பன் அப்படின்னு பேசலாம். ஹவு லாங் எகோ டிட் இட் ஹேப்பன், இது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, பேச்சு மாறாத. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் கோ பேக் ஆன் யுவர் வேர்ட் அப்படின்னு பேசலாம். டோன்ட் கோ பேக் ஆன் யுவர் வேர்ட், பேச்சு மாறாத அப்படின்னு அர்த்தம். எனக்கு இன்னும் தாகமாக இருக்கு அப்படின்னா எப்படிங்க பேசலாம்? ஐ எம் ஸ்டில் thirsty, எனக்கு இன்னும் தாகமா இருக்கு, சரிங்களா? சரி, உன் மனசுல வேற ஏதோ இருக்கு. யூ ஹாவ் சம்திங் எல்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு பேசலாம். உன் மனசுல வேற ஏதோ இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த தடவையாச்சும் நான் சொல்றது கேளு. எப்படிங்க பேசலாம்? அட்லீஸ்ட் லிசன் டு மீ திஸ் டைம் அப்படின்னு பேசலாம். அட்லீஸ்ட் லிசன் டு மீ திஸ் டைம், இந்த தடவையாச்சும் நான் சொல்றது கேளு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.